ரூல்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் ஸ்ப்ரிண்டிங். ப்ரெசென்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப எஃபெக்டிவாக பவர்ஃபுல்லாக இருக்கணும். காலையில் இப்போ 4 மணி இருக்குமா? 4:30 மணி சென்னையில் இருக்கோம். எல்லாம் ஃபீல்டு ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இறங்கி. ஸோ இன்றைக்கி 2 ஹோம் மீட்டிங் இருக்குது, ஒரு பப்ளிக் கார்டனில் ஒரு மீட்டிங் இருக்குது, 2 ட்ரைனிங். வில் அப்டேட் யூ தட். நம்பர் 1 வந்து என்ன இப்போ ஆயிடுச்சு, ரூல்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் ஸ்ப்ரிண்டிங். இந்த புக்கில் 2-3 விஷயம் படித்தது நான் பைத்தியம் பிடிச்சி 4-5 நாளாக சொல்லிகிட்டே இல்லை எல்லாருக்கிட்டையும். அது என்னென்னு இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எஃபெக்டிவ் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். எஃபெக்டிவாக நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும், பிளான் கொடுக்கணும் அப்படின்னா இந்த விஷயங்கள் இந்த விஷயங்கள் இருக்குன்னு பாருங்கள். 3-4 விஷயம் இருக்குது. ஒன்று நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். KISS, கீப் இட் சிம்பிள் அண்ட் ஸ்வீட், ரைட்டா? இது வந்து எல்லாருக்கும் தெரியும். புதுசாக என்ன இருக்குன்னா, கீப் இட் ஃபாஸ்ட் பேஸ் அப்படி சொல்கிறாங்க. ப்ரெசன்டேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கணும், மக்களுக்கு போர் அடிக்கக்கூடாது. அது 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட் வந்து உங்கள் ப்ரெசன்டேஷனில் நீங்கள் ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது 3 செக் பண்ணுங்கள். இதெல்லாம் இருக்கா இல்லையா, போடா செல்லாது போ, வேறு ப்ரெசன்டேஷன் கொண்டு வா அப்படி. 3வது ப்ரெசன்டேஷன் வந்து வாவ் ஃபேக்டர் இருக்கணும். அப்படி கண்ணை முள்ளி பிதுங்கி பார்த்துட்டு இருந்தாங்க எல்லோரும், வாயில் போகிற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு. உங்கள் ப்ரெசன்டேஷனில் இந்த வாவ் ஃபேக்டர் இருக்கா, அது 3வது பாயிண்ட்டு. லைக் வந்து இப்போது அந்த காலத்துலலாம் 40 பேருக்கு ஒருத்தருக்கு வந்து 45 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ளே பிரஸ்ட் கேன்சர் 40 பேருக்கு வந்துச்சு. இப்போது 8ல் ஒரு ஆளுக்கு வருது. அந்த மாதிரி வந்து பிரஸ்ட் கேன்சர் இப்படி ஒரு ஃபேக்ட் வைக்கணும். அப்படியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரெசன்டேஷனில் இருக்கணும். அடுத்த பாயிண்ட் வந்து நீங்கள் ஸ்டோரிஸ் வந்து பிளான் பண்ணணும். ஸ்டோரிஸ் பிளான் பண்ணால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எப்படி உங்கள் ப்ரெசன்டேஷனில் ஒரு கதை இருக்கணும். அந்த கதையில் யாருக்கு என்ன மாறிச்சு, ப்ரெசன்டேஷன்ஸ் எப்படி மாறிச்சு அப்படின்னு ஒரு கதை உங்கள் ப்ரெசன்டேஷன் இருக்கா. அடுத்த பாயிண்ட்டு, 5வது பாயிண்ட்டு, உங்கள் ப்ரெசன்டேஷனில் வந்துட்டு ஒரு க்யூரியஸ் இருக்கணும். அடுத்து என்ன நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு உங்களுக்கு அப்படி க்யூரியஸாக இருக்கணும். அப்படி உங்கள் ப்ரெசன்டேஷன் இருக்கா? கொடுத்து முடிச்சோன்னே கேட்டு பாருங்கள், அப்படி ஏதாவது இருக்கா? அப்போ உங்கள் சொத்த ப்ரெசன்டேஷன் நீ மாற்று. முதல்ல நான் பைத்தியம் முடிச்சு 4 நாள் வாங்கின்றேன், அது நான் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உள்ள பாயிண்ட் வந்துட்டு, நீங்கள் என்ன ஹெட்லைனில் வந்து நீங்கள் ப்ரெசன்டேஷன் கொடுக்கீங்களோ, ட்ரைனிங் எடுக்கீங்களோ, அது வந்து பேசப்படணும். அது திரும்ப மக்கள் வந்து பைத்தியம் பிடிக்கணும். நான் அந்த மாதிரி வீடெல்லாம் வந்து சீரியலில் தான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி படிக்கிட்டுலாம் வச்சு. சரவணோட அண்ணன் வீடு, அழகான ஒரு குட்டி பொண்ணு இருக்குது, அவங்க தான் அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து உங்கள் ஹெட்லைன் வந்து பயங்கரமாக இருக்கும். ஹெட்லைன் பார்க்கும்போது எனக்கு விஷயம் தோணுச்சு என்னென்னா, நாங்கள் ப்ரெசன்டேஷன் 30 days 30 க்ளோசிங் அப்படின்னு அது பார்த்தோன்னே என்னடா இது இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, 30 நாளில் 30 க்ளோசிங் அப்படின்னு. அது என்ன இருக்கும், அந்த பேரை கேட்டு நான் வந்தேன் சார் அப்படின்னு. திருச்சியில் வந்து கிட்டத்தட்ட 500க்கும் மேலே போய் டிக்கெட்டு, அந்த 1500 டிக்கெட் இல்லை. ஆனால் அவ்வளோ புக் ஆச்சு. என்னென்னு பார்க்கும்போது அந்த பவர்ஃபுல்லான டாபிக், அது உங்கள் ப்ரெசன்டேஷனில் அந்த டாபிக் வந்து பேசப்படுதா. லாஸ்ட்டாக நான் எதை பார்த்து பைத்தியம் பிடிச்சி அலைஞ்சிட்ருக்கேன், கண்டவங்கலாம் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, 8வது பாயிண்ட் அது என்னென்னா, ஃபோக்கஸ் ஆன் அதர்ஸ் நாட் யூ அப்படின்னு. அதாவது மக்களை பற்றியும் ஆடியன்ஸை பற்றியும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களை பற்றி ஏன் ப்ரெசன்டேஷன் நல்லா கொடுத்தனா, நல்லா பேசணும்னா அதை விடுங்க. மக்கள் யார், மக்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க, அது அடுத்த பாயிண்ட். இல்லைன்னா தூக்கி அறி போட்ட விஷயம் தெரியுமா, கோட்ஸு. மெச்சூரிட்டி என்னாச்சு, விண்டோ. எஸ், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எழுதுன்னு சொல்லுங்கள். எழுது. மிரர் மாதிரி இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி சார் சொன்னாங்க. விண்டோ மாதிரி இருங்க அப்படின்னு. மிரரில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மட்டும்தான் தெரியும். நீ மீ 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 நான் சுற்றி தெரியும். விண்டோவில் பார்த்தோன்னா மக்கள் எல்லாரும் தெரிவாங்க, வெளியில் உள்ள ஆட்கள் எல்லாம் தெரிவாங்க. அது சொன்னாங்க சார். இது வந்து என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியாது 4 நாள். உங்களுக்குலாம் சப்ளிமெண்ட்டாக இருக்கலாம். எனக்கு இது நான் பார்த்தவங்களாம் சொல்லிகிட்டே இருக்கேன். மெச்சூரிட்டி இஸ் வென் யூ சி த மிரர். நீங்கள் கண்ணாடி பார்க்கும்போது நீங்கள் தெரிய மாட்டேங்க, எதில் உள்ளவங்க தெரிவாங்க. ஒன்றும் வித்தியாசமாக இருக்குல்ல. இது யார் சொன்னேன்னா அதுக்கே தெரியாது யார் சொன்னாங்க. அனானிமஸ் யாரோ சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி என்றைக்கு உங்கள் லைஃப் வந்து நீங்கள் யார்கிட்ட பேசும்போதும் சரி அவங்கள பற்றி மட்டும் தெரியுதோ அன்றைக்கி நம்ம மெச்சூர்ட் ஆகிட்டோம். அன்றைக்கி நம்ம வந்து ரியலாக மெச்சூர்ட் ஆகிட்டோம். அல்லது அந்த நார்சிஸ்ட் நான் இந்த புக் இருக்கலாம், சரௌண்டட் பை இடியட்ஸ், இந்த மாதிரி சரௌண்டட் பை நார்சிஸ்ட், நானே சுற்றி நிறைய இருப்பாங்களே, அப்படிப்பட்ட ஆளாக மாறிடணும்.
உங்கள் ப்ரெசன்டேஷனில் நீங்கள் யார்கிட்ட பேசும்போது யார்கிட்ட சொல்லும்போது இந்த 8 பாயிண்ட்ஸ் இருக்கான்னு பாருங்கள், இல்லைன்னா மாற்றுங்க, அல்லது இருக்கிற சொத்தை மாதிரியே கொடுத்துட்டாலிங்க.